ஒரு டீ கொடு. வணக்கம். ஒரு டீ கொடு. இப்ப கொடுத்த டீ தாங்க. அப்படிங்களா? வாய் கொப்பளிக்க சுடுதண்ணி கொடுத்தீங்கன்னு நினைச்சேன். ஒழுங்கா நல்லா ஸ்ட்ராங்கா டீயை போடுறேன். இனி அங்க ஒரே சத்தம். நம்ம ராஜா பத்திரம் செத்து போயிட்டாரு. சீக்கிரமா தூக்க சொல்லு. போன நார போகுது தனியா. யாரா செத்து போனது? நம்ம ராஜா பாதர்னே. நம்ம ராஜா பாதரா? ஆமாண்ணே. அத விவரமா சொல்றதுக்கு என்னடா? அண்ணே நான் முதல்ல சொன்னேனே. எங்கடா நீ விவரமா சொன்ன? நம்ம ராஜா பாதர் செத்து போடாத துக்கத்தை இவ்வளவு பெரிய துக்கத்துக்கு டீயாடா குடிப்பாங்க முண்டோ. போடா. துக்கம் தாங்க முடியடா என்னால. ஆமாண்ணே. நானும் ராஜா பாதர ஒன்னாவே கோலி அடிச்சு ஒன்னாவே சைட் அடிச்சோட்டா. இப்ப அவர் மட்டும் என்ன விட்டு போயிட்டார. தாங்க முடியுமா என்னால? வாய திறந்து சொல்லேன்டா. ஆமாண்ணே. முடியாது இல்ல? முடியாது. ராஜா பாதரு ராஜா பாதரு ஒத்தியா எவ்வளவு பெரிய துக்கத்தர வந்திருக்க மறைச்சிட்டு இருக்க. ராஜா பாதரு விட்டுட்டு போயிட்டேயா? என்ன தனியா விட்டு போயிட்டேயா? கட்டவுமன் மாதிரி மீசையை வச்சுட்டு கட்டையில போயிட்டேயா? நேத்து கூட வாயால பேசுனீங்க என்கிட்ட. அப்போ ஒரு வார்த்தை சொல்லக்கூடாது இன்னைக்கு போறேன்னு. ராஜா பாதரு இல்லையா? அது அயோக்கியத்தனமா இருக்கு. அவர் படுத்த படுக்கையா கிடந்து 10 நாள் ஆச்சு. நேத்து கூட பேசணும்னு சொல்றான். இன்னும் பாரு மிஸ்டர் ராஜா பாதர், போன மாசம் கூட என்கிட்ட கைமாத்த 50 ரூபா வாங்கினேயா? கடனாளியா போயிட்டேயா? என்னது? இவங்கிட்ட கடன் வாங்கினாரா? இன்னும் என்னன்னு சொல்ல போறாரா? யாரு கட்டா? அழியா? சகோதரி, ராஜா பாதர் உனக்கு மட்டும் ஃபாதர் இல்லம்மா, எனக்கு தான் ஃபாதர். நேற்று நைட்டு தாமா எனக்கு அந்த உண்மையே தெரிஞ்சது. ராஜா பாதர் இப்படி ஒரு திருட்டு தனத்தை பண்ணிட்டு போயிட்டேயா? நான் என்ன பண்ணுவேன் பாரு. பெத்த பொண்ணு கூட கொஞ்சமா தான் அழுவுறா. நான் தான் மறைச்சு அழுவுறேன். உனக்கு நான் தான் கொல்லி வைப்பேன். சத்தியமா சொல்றியா? உனக்கு நான் தான் கொல்லி வைப்பேன். உன் நெத்தி மேல சத்தியமா சொல்ற ராஜா பாதர், நான் தான் கொல்லி வைப்பேன். வாயை திறந்து சொல்லியாயோ? உன்னை நான் வந்து சுடுகாட்டுல மீட் பண்றேன் ராஜா பாதர். என் மூஞ்சி ஏயா பாக்குறேன்? அங்க பார் ராஜா பாதர பார். ராஜா பாதர நான் குயில ஐயா மரட்டக்கால. இதுல ஒண்ணும் குறைச்சில்ல. விஷயத்துல கொண்டு பட்டம் கொடுக்கலாம் ஐயா. பேசியே ஆள அவுட் ஆகிடுவியா? எவ்வளவு? மாமலா குடுக்கற 50 ரூபாயே கூட. சுமாரான மார்க்கெட்டுக்கு இந்த போடு போடுறிய. சூப்பர் மார்க்கெட் இருந்தா அவ்வளவுதான். இந்தா. என்ன அங்க வைக்கிற? உண்டியலா? இல்லையா, மனசாட்சியை விட்டு வியாபாரம் பண்ணிட்டு இருக்கேன். சம்பாதிக்கிற காசாவது மனசுக்கு பக்கத்திலேயே இருக்கட்டுமேனுதான். குடுக்கற காசுக்கு பாதிக்கு பாதி பேசியே தீத்துருவியா? நீ சாப்பிட்டியா? அப்புறம் நானும் இதே மாதிரி பண்ணுவேன். ஐயோ ஐயோ வேணாயா, அவசரப்படாதயா, நானே வரேன். ஹலோ, யாரு? குஞ்சிதா பாதமா? இப்பதான் எனக்கு லைன் கிடைச்சது. அங்கெல்லாம் வேலை எப்படி நடக்குது? எல்லாம் ஓகேவா? வணக்கண்ணே. நில்லையா? என்ன ஊருக்குலாம் லெட்டர் கொடுக்குறா, நம்ம கிடையாதா? உங்களுக்கு லெட்டர் வந்தா தானே கொடுக்க முடியும். லெட்டர் வரலையா? நீ போடுறா. நமக்கு தான் லெட்டர் போடுறதுக்கு ஆளே இல்லன்னு தெரியல உனக்கு. நீ போட வேண்டியதானே? அதுக்கு தானே சம்பளம் கொடுக்குறாங்க. ஆமா, என்ன சம்பளம் உனக்கு? 760 ரூபா 50 பைசா. ஒண்ணு பண்ணு, அந்த 50 பைசால ஒரு கார்டு போடு. அப்படி இல்லன்னா 760 ரூபா மணி ஆர்டர் பண்ணு. என்ன பண்ற? எது வசதி உனக்கு? பேசாம கார்டே போட்டுறங்க. வாரம் ஒரு தடவை போடணும். போ. சைக்கிள் விட்டு போடா. சைக்கிள்? ஏன் சைக்கிளுங்க? தொகுதி அவசரமா வர சொல்லி சொல்லிருக்காரு. போ, அப்புறம் வாங்கிக்கலாம். வேற சைக்கிள் தான் வாங்கணும்.
வீல் சுத்துது. அடிங்க நாங்கடி இவங்கடா இங்க வந்தா ஏத்த வீட்டுக்கார புச்சா வந்துக்கிறவன ஓ மரியாதைக்கு நீலாம் அவளாண்ட பேசக்கூடாது. நானே பேசிக்கிறேன் அத்தை, நீ போ. சொல்லி வை, பேஜாராயிடுவா, பஞ்சர் ஆகிடுவேனா. நானே பெண்டு நிமித்திடுறேன். என்ன நீ ஊட்டாண்ட சொல்லிட்டு வந்துட்டியா? யாருண்ட விளையாட நீ? குடும்பத்தோட காலி பண்ணுவான். முழிச்சிட்டு இருக்கும் போதே கண்ணை பிடுங்கி கைலாங்கல்ல வித்துருவான். என்னண்டே திருட்டு இருக்கான் தெரியுமா அவன்? மனுஷனா அவன்? ஆமா, நானும் பாக்குறேன். ஊரே அந்த ஆளை கண்டு பயந்துகிட்டு இருக்கு. நீ மட்டும் எப்படி ஓட்டிட்டு இருக்க? இப்ப கேட்டியே, இது கேள்வி. தண்ணி அடிச்சானா யாரும் கிடைக்கலன்னா என்ன கூப்பிட்டு அடிப்பான். அதே மாதிரி துட்டு கஷ்டம் என்னதான் கூப்பிட்டு கொடுப்பான். மாசம் பூரா அடி வாங்கினாலும் ஒரே நாள்ல 200-300 சம்பாதிக்கலாம். அதனால தான் அவனாண்ட இருக்கேன். வெரி இன்ட்ரெஸ்டிங் கேரக்டர். எஸ் எஸ். ஆனா நீ சொல்ற அளவுக்கு அவ்வளவு மோசம் இல்ல. ரொம்ப டேஞ்சரான ஆளு. 10 பைசா கூட. ஒரு பெரிய ஹோட்டலா பார்த்து ஏறி மரமடையில் பாரு செடி முளைச்சிருக்கு. கண்ண திறக்கணும் மாமி. என்ன செட்டப்பா அள்ளி விடு. என்னங்கடா அது போர்டு? ஏன்பா இந்த டேபிள் யாருப்பா? சீக்கிரமா கூப்பிடு. வெல்கம் சார். வெல்கம் சார். Have you also the table, sir? What do you like to have, sir? Do you want to see the menu, sir? We have South Indian dish, North Indian dish, Chinese, snacks, cool drinks, ice creams, etc., etc., sir. என்ன சார் வேணும்? அப்படி கேளியா, நீ பாட்டுல தஸ் புஸ்ன்னு இங்கிலீஷ்ல பேசினா புரிய வேணாமா நமக்கு? உங்களுக்கு என்ன சார் வேணும்? இந்த ஹோட்டல்ல இன்னொன்னு ஐட்டம் இருக்குதோ நல்ல வெள்ளையா உரிச்ச கோழிக்குமா? என்ன சும்மா சார். சும்மாவா? எப்பா இந்த ஹோட்டலுக்கு எல்லாம் யாருப்பா? இந்த ஆள் பார் போற வெள்ளை காட்சி எல்லாம் சைட் அடிச்சு நிக்கிறான். அப்புறம் அந்த இங்கிலீஷ் தாய்கள் நம்மளே தப்பா நினைக்கும். தர வாழ்கிற அளவுக்கு தப்பு பண்ண தம்பி யாரு? இன்னொரு வாட்டி பண்ணு. இந்த 50 ரூபா. இன்னொரு வாட்டி பண்ணு. ஓகே. இந்தா இன்னொரு வாட்டி பண்ணு. ஓகே. காலையில ஒருத்தன் சொன்னா 5000 ரூபாய் இருந்தா மாசம் பூரா மஜா பண்ணலான்னு. ஒரே நாள்ல காலி. பீடி மட்டும்தான் மீதி. இந்த 50 பைசா வச்சுக்கோ. இது எதுக்கு சார்? போய் சுத்தமா ஷேவ் பண்ணு. பொண்டாட்டி ரொம்ப சந்தோஷப்படுவா. ராத்திரி பூரா சோப்பாட்டு பாடிக்கணும். காலையில பாத்தியா அக்கம் பக்கம் இருக்கிற ஆடு மாடு கோழி எல்லாத்தையும் கட்டி வச்சிருக்கான். நல்ல வேலை இவன் கண்ணுல யானை படல. இன்னைக்கு பரவாயில்லப்பா, பேண்ட் போட்டுக்கிட்டு லுங்கி கட்டி இருக்கிறான். ஒவ்வொரு நாளைக்கு உடம்புல ஒண்ணுமே இல்லாம இருப்பான். நீதான் ஒண்ணு கட்சியா? என்னங்கடா அது? நம்ம வீட்டு யாரு இப்படி அசிங்கம் பண்ணது? அசிங்கம் பண்ணிட்டு அட்ரஸ் வேறையா? வாச பெருக்கினதுக்கு 10 பைசா, தண்ணி தெளிச்சதுக்கு 10 பைசா, கேலப்பொடி கோலப்பொடி 45 பைசா, கோலம் போட்டதுக்கு 25 பைசா, உள்ளூர் வெறியா? உள்ளூர் வரி 5 பைசா, ஆக மொத்தம் 95 பைசா. சரியான சில்லறை கொடுக்கவும் கடன் அன்பை முறிக்கும். இப்படிக்கு எதிர் ஒட்டு ஜன்னல். அடிங்க. என்னடி ஜிம்மி பகடா காட்டுறியா நீ? கடன் அன்பை முறிக்குமா? நான் கைய கால முறிச்சிடுவேன். இப்படிக்கு எதிர் வீட்டு ஜன்னல். ஏய், எதிர் வீட்டுல ஜன்னல் மட்டும் தான் இருக்கும், வீடு இருக்காது. காலி பண்ணுவேன் நானு. கோலம் இருந்தா தாண்டி துட்டு கேப்ப. இப்ப பாரு. ஏய், எல்லாருக்கும் சொல்லிக்கிறேன், இனிமே இந்த தெருவுல எவ்வளவு கோலம் சொல்றாங்கல்ல, நீ புள்ளி வச்சா நான் கோலம் போட்டுருவேன். போடி உள்ள. இனிமே இந்த தெருவுல எவ்வளவு கோலம் போடக்கூடாது, யாரும் பால் கறக்கூடாது, அப்பா குழாடியில உட்காந்து சாமான் தேய்க்கூடாது சொல்லிட்டேன். என்ன செய்யறது? ஏம்பா எவ்வளவு இது? 10 ரூபாய். 10 ரூபாயா? இந்த துட்டுக்கெல்லாம் வராதா? என்னங்கடா அது? இன்னொரு வாட்டி பண்ணு. இது மொத்தமா எவ்வளவு? 100 ரூபாய். 100 ரூபாயா? கொஞ்ச நேரம் அள்ளின்னு வரேன்.
நீ குனிஞ்சா மட்டும் நான் துட்டு கொடுக்கணும், நான் குனிஞ்சா நீ துட்டு கொடுக்க கூடாதா? குடுறா. சார் நீங்க எங்க சார் என்கிட்ட துட்டு கொடுத்தீங்க? அடிச்சிருவோம் உன்னை. நேத்து நீ கொஞ்சமா குனிஞ்சதுக்கா 100 ரூபாய் கொடுக்கல? சார் 100 ரூபாய் எங்க சார் கொடுத்தீங்க? 50 ரூபாய் சார் கொடுத்தீங்க. 50 ரூபாய் கொடுத்தேன். அப்ப 50 ரூபாய் கொடு. சார் அது வந்து அடிச்சு பல்லுகள் எல்லாம் பேத்துருவேன். குடுறா. என்ன தண்ணி அடிச்சிருந்தா தெரியாது நினைச்சு அமுக்கினீங்களா நேத்து? சார் நீங்க பண்றது கொஞ்சம் கூட நல்லா இல்ல. இப்ப பண்ணது நல்லா இல்லையா? இப்ப பாரு. நல்லா இருக்குல்ல? நல்லா இருக்கு. அப்ப துட்டு கொடு. சார் நான் புள்ள குட்டிக்காரன். உன்னை எவன்டா பெத்துக்க சொன்னா? இப்ப நீ குடுக்கல, மூஞ்சி மேலாம் பேத்துருவேன். குடு குடு சீக்கிரம். வாங்கின சம்பளம் கூட தீர்ந்து போச்சு சார். இனிமே உங்க காலை பிடிச்சு கேக்குற சார், என்ன விட்டுருங்க சார். பிடிச்சு கேளு சார். சொல்லு. சத்தியமா இனிமே யார்கிட்ட காசு கேட்க மாட்டேன் சார். ப்ளீஸ் என்ன விட்டுருங்க சார். கேட்க மாட்டேன்ல? இதோட ஒண்ணு விட்டுறேன். ஆனா இதை வித்து நான் ஒரு 50 ரூபாய் எடுத்துக்கிறேன். சார் ஆத்தா அம்மா, பாம்பு முட்டையை குடிச்சிருச்சு. ஆனா சைஸ் மட்டும் ரொம்ப சின்னதா இருக்குன்னு வருத்தப்பட்டுச்சு. அடுத்த தடவை வரும்போது கொஞ்சம் பெருசா எடுத்துவாங்க. அண்ணே உங்களுக்கு லெட்டர் வந்திருக்கு. ஏண்டா டேய், சும்மா அங்காட்டி லெட்டர் போடுறான்னு சொன்னா நிஜமாலுமே நீங்க போற லெட்டரை படிக்கிற அளவுக்கு நாங்க என்ன வேலை வெட்டி இல்லாம கோயில்ல படுத்துருக்கோம் நினைச்சியா? சத்தியமா நான் போடலண்ணே. ஆ. உங்க சொந்தக்காரங்க யாரோ போட்டிருக்காங்க போல இருக்கு. சொந்தக்காரங்களா? என்னங்கடா அது? நம்ம ரொம்ப நாள் ஜெயில இருந்ததுக்காக நம்ம தியாகி பட்டம் கொடுக்குறாங்களோ என்னவோ. காட்டு. குடிச்சல இடத்த காலி பண்ணு. சரி. ஏய், ஏண்டா உரசி பாக்குற எருமாடு மாதிரி பெருசா பட்சி கழிக்கிற மாதிரி? இந்தா கீழ்ஸ் படி. கிழிச்சாச்சு. எப்படி பிடிக்கிறது? எக்கோ என்னப்பா இத கொஞ்சம் பச்சை சொல்ல. என்னடா இது? யாரோ கார்டு போட்டுக்கிறாங்க. ஆஹா. ச்சே, இது கார்டு இல்லடா, கவரு. என்னம்மா கண்ணு எப்படி கீரை? சிரிக்கீரியா முறைக்கீரியா? நீ முறைக்கீரைன்னு எனக்கு தெரியும். இருந்தாலும் நான் உன்னை ரசிக்கிறேன். அதாவது லவ்ஸ் பண்றேன். நெஞ்சில தைரியம் இருந்தா நீ என்ன லவ்ஸ் பண்ணு. உன்கிட்ட இருந்து பதில் வர வரைக்கும் நான் டெய்லி லெட்டர் எழுதிக்கினே இருப்பேன். என்ன பேஜாரக்கீதா? இப்படிக்கு 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 எதிர் வீட்டு ஜன்னல். ஓய், இன்னாடி என்ன நம்மளாண்டே பிலிம் காட்டுறியா நீ? துவைச்சு தொங்க விட்டுருவேன், ஜாக்கிரதை. ஓய், இன்னொரு வாட்டி அவளான்றது லெட்டர் வந்தது, நான் லெட்டருக்கு பதிலா ஒன்னதான் கிழிப்பேன். இன்னாடி அங்க நின்னு தலைக்கு நிக்கிற நீ ஒன்ன. ஆத்தா